பூ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது கட்டியில் டிசம்பர் பூக்கள் இருக்கு. அவ்வளோதான், கட்டிட்டு காட்டுறேன். அடிக்கலையா? இடன் என்ன மாறிடுச்சு? ஏன் டூத்பேஸ்ட் புது சென்சிட்டிவ் டிஎஸ்பி. இதன் ட்ரைஷீல் ஃபார்முலா நர்வ்ஸை பாதுகாத்து எனாமலை ரிப்பேர் செய்யும். சென்சிட்டிவ் டிஎஸ்பியுடன் தமிழர்களின் அடையாளமாக திகழக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இதில் பங்கு பெற்று வெற்றி பெறும் வீரர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். ரெட் அலரி ஏகப்பட்டதாக பூத்துருக்கு. என்னாலையும் பறித்து கட்டி மெயின்டைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு பூத்துட்ருக்கு இந்த பூ. நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கு. காளி தேவிக்கு இந்த பூக்கள் சமர்ப்பணம் பண்ணுறாங்க, சாத்துறாங்க. அடுத்து நம்ம செல்லக்குட்டி முருகனுக்கு இந்த அவர் செவ்வாய் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால, ஆதிக்கம் பெற்றவருங்கிறதுனால இந்த அலரி பூவை அவருக்கு சாத்துறதாக சொல்கிறாங்க. ஒரே ஒரு தட்டு எடுத்துணுன்ட்டேன், அதனால் இதுலேயே போட வேண்டியது. 2 நாள் பறிக்கலைன்னா இந்த மாதிரி கொட்டிடுது கீழே. ஒரு நாள் தான் நேற்று பறிச்சிருக்கணும். நேற்றையும் நீங்கள் பறிக்கலை. ஏன்னா நேற்று பறித்த பூவே எனக்கு கட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வேறு பூக்களெல்லாம் சாமந்தி, டிசம்பர் அதெல்லாம் இருந்தது. நிறைய பறித்து கட்டுறதுக்கே அதுக்கே டைம் ஆச்சு. சரி, இதுக்கும் இன்றைக்கி பறிச்சிக்கலான்னு விட்டால் இவ்வளோ கொட்டி வச்சுருக்குறாங்க கீழே. தினமும் சாமிக்கு பூவுக்கு பஞ்சமே இல்லை. அந்தளவுக்கு எல்லா சாமிக்கும் இருக்குது பூ. முருகருக்கு இருக்குது, அம்மனுக்கு இருக்குது, ஏழுமலையாருக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. சிவபெருமானுக்கு இருக்குது. தனித்தனியாக பூ அவங்களுக்கும் இருக்குது. இன்றைக்கி 5 மணிக்கு கொஞ்சம் வேட்டை பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் தூங்கிட்டேன். இவ்வளோ பூக்கள் கீழே விழுந்துருக்கு. தொட்டு பழுத்த பழம் பூமியை நோக்கி தானே விழும். எத்தனை கருத்து இருக்குது அதுக்கு. உயிரோட்டம் இருக்கிற வரைக்கும் செடியில் இருக்குது. உயிரோட்டம் குறைஞ்ச உடனே தொட்டை விட்டு கீழே விழுந்துருது. இந்த செண்டு பாருங்க, கண்குள்ள காட்சியாக இருக்குது. கொத்தா சரியான கொத்தா பாருங்க. தெரியுது இல்லையான்னு தெரியல, எங்கன்னு தெரியல. இந்த பக்கம் இருக்கிறது இந்த கொத்து இப்படியாச்சா? இன்னும் அந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த கொத்து. அதுக்கு மேலே கோழி கொண்டு வேறு என்ன பாருன்னு சொல்லி காட்டுது. அந்த மாதிரி கொத்தா இருக்குது. இப்போ மணி 8:30 என்ன தெரியல. இதை பறித்து எடுத்துகிட்டு போய் கட்டுறதுக்கே எனக்கு மணி 12 ஆகிடும். அவ்வளோ பூக்கள் இருக்குது. இதுக்கு நான் இது பறிக்கிற வரைக்குமே ஏன் ஃபோன் தாங்காது, அதனால் உங்களுக்கு காட்டிடுறேன். எப்படி இருக்குது இதை பூரா பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே.